ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த S7 சேனல். நாம் இப்போ எங்கே பார்ப்போம்னா வெவ்வேறு பாறைகள் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாறைக்கு தான் பார்ப்போம். அந்த பாறையோட பெயர் இரட்டை பாறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாங்க போகலாம். குச்சி ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வழியில் போகும்போது ரெண்டு இடைஞ்சல் இருக்குது. ஒன்று கொக்கி முள், இன்னொன்று விவசாய முள். இந்த விவசாய முள்ளை வந்து அரசாங்கமே வெட்ட சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. இருந்தாலும் அந்த விவசாய முள் அழிக்க முடியல. இன்னொன்று கொக்கி முள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கொக்கி முள். உடம்புல மாட்டிச்சு நல்லா சதையே கிழிச்சு எடுத்துடும். முழுக்க முழுக்க இந்த முள் தான் காடு ஃபுல்லாக இருக்கும். அடைச்ச இது மாதிரி வழியிலலாம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக போகணும். ட்ரெஸ்ஸோடு சேர்த்து நம்ம சதையும் கிழிச்சு எடுத்துரும். போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகலாம். இங்கே நமக்கு ஆபத்து தரக்கூடிய எந்த ஒரு விலங்கும் இல்லை, சில பூச்சிகளை தவிர. இங்கே பார்த்தீங்கன்னா வழி ஃபுல்லாக மூடி இருக்குது. இந்த குச்சி முள் தான். இதை நம்ம எடுத்துகிட்டு அந்த குச்சியை வச்சு இப்படி வளைச்சி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், காடு முழுக்க முழுக்க இந்த கொக்கி முள்ளை மட்டும்தான். இந்த கொக்கி முள் விவசாய முள் அளவுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு முள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. நம்ம போக வேண்டிய வழி இது தான். அட கடவுளே, நம்ம வழி மாறி வந்துட்டோம். நம்ம போக வேண்டிய வழி அங்கே தான் இருக்குது. ஆனால் அதுக்கான பாதை வந்து மூடி இருக்குது. நம்ம போகிறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். இப்படி போனால் மேலே போகுது. சரி, ஓகே, நம்ம மேலே போய் சுற்றிட்டு போகலாம். வழியே இருக்கான்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இந்த வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையே ரொம்ப அழகாக இருக்குது. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். நாம் இப்போ அந்த பாறைக்கு மேலே தான் இருக்கும். இப்போ இப்படியே போய் பார்ப்போம், வழி இருக்கான்னு பார்ப்போம். வழி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்க போகலாம். அடச்சே, நாம் அந்த பாறைக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வழி இருக்குது, போய் பார்ப்போம். இது தான் அந்த கொக்கி முள். இதோட இலைகளை பாருங்கள், தெரியுது எப்படி இருக்கு முள்ளுன்னு. கொக்கி முள்னு சொல்கிறது ஏற்ற மாதிரி இதோட முற்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை மட்டும் சதையில் மாட்டிச்சு சதையை பிச்சு எடுத்துடும். வலி பயங்கரமான வழியாக இருக்கும். ஓகே, வலி இருக்குது, வந்துட்டோம். ரைட் சைடு போனோம். அடைச்சே வழி இல்லையே. ஓகே, சரி, நம்ம லெஃப்ட் சைடு போகலாம். இது மட்டும் அடிச்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. அதே போல் இந்த காட்டில் ஃபஸ்ட்டுலாம் மயில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் மயிலோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. மயிலோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சோட மயில் இல்லாமல் இருந்துச்சு, இடம்பெயர்ந்து வந்திருக்கு. மயிலோட சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம், இப்போ கூட கத்துச்சு. அவ்வளோதான், வந்து விட்டோம். இரட்டை பாறை. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. பசுமை இடத்துல தான் அழகுன்னு சொல்லிட்டு இல்லை, பாலைவனத்துலேயும் அழகாக இருக்கும். அதுபோல் பசுமை போர்த்தி ஒரு பாலைவனம் தான் இந்த காடு. இங்கே இருக்கக்கூடிய இடங்களும் வந்து விட்டோம். வாவ், அங்கே பார்த்தா ஒரு காடு இருக்கும். அந்த காடு வந்து ரொம்ப மிகப்பெரிய காடு.
நாம் இருக்கக்கூடிய காடு வந்து ஒரு சின்ன காடு, அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நிற்கிது, கை கால் நடுங்குது. இங்கே வந்து விழுந்தா அவ்வளோதான். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி வருது. அந்த வழி ஃபுல்லாக மூடி இருக்குது. கற்களும் முறுக்களும் நிறைந்த வழியாக தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொக்கி முள்ளாக க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், வழியே இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு பாறை, இது ஒரு பாறை, ரெண்டுமே தனித்தனி பாறை தான். ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில் பாருங்கள், சின்ன சின்ன கற்கள் இருக்குது. இங்கே ஒரு சின்ன மரம். இங்கே பாருங்கள், இங்கே பாதையும் இது தனி ஒரு பாறை. அப்படி இந்த இடம் தான், இதுவும் ஒரு தனி பாறை. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால தான் இரட்டை பாறைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.